வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இன்றைய தினம் நாம் சிவனை பற்றி சில விஷயங்களை சிந்திக்கலாம். சிவனை பற்றி சிந்திப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கைகோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இடம். அங்க ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் வந்தபோது அவர்கிட்ட இந்த கைகோலர் போய் கேட்குறாரு, ஐயா, நான் தினமும் துணி நெய்கிறேன், பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் நெஞ்சு கொடுக்குறேன். எவ்வளவுதான் நான் உழைத்தாலும் இந்த ஊதியமானது எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. மனசுல நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட போய் சொல்றாரு. அவர் உடனே சொல்றாரு, நீ தினமும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் சிவனுக்கு விளக்கேற்றி வில்வத்தினால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை 3 முறை வலம் வந்து விழுந்து வணங்கினால் இந்த பிரச்சனை எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, கைகோலர், ஐயா, என்னால தினமும் கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா காலையில ஒரு 6 மணிக்கு நான் போய் ஆரம்பிச்சேன் அப்படின்னா நைட்டு 7 மணி வரைக்கும் உள்ளார வேலை செய்யணும். இந்த கைகோலரை பத்தி தெரியும் நமக்கெல்லாம். ஏன்னா அவங்க போய் தறியில உக்காந்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு இறங்க மாட்டாங்க. தறியிலே தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே அந்த தறியில உக்காந்துக்கிட்டே தான் செய்வாங்க. ஏன்னா அதை விட்டு இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த புடவையினுடைய தரங்கள் குறைந்து விடும். அதாவது அதை சரியா நெய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால அவங்க இறங்காமலேயே அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை அந்த சாமியார்ட்ட எடுத்து சொல்றாரு, சரிப்பா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 பிரதோஷங்கள், அந்த பிரதோஷத்தன்னைக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்ய, நந்தியம் பகவானுக்கு ஒன்னால் முடிந்த அளவு ஏதாவது வில்வத்தை சாத்தி அருகம்பில் வைத்து பூஜை செய் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, பிரதோஷம் சாயங்காலம் வரும், இந்த சாயங்கால வேலையில நான் இறங்க முடியாது, என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் சாயங்காலம் தான் போய் வாங்கிக்கிட்டு வரணும், கண்டிப்பா சாயங்கால வேலையில முடியாதுங்க, நான் 7 மணிக்கு தான் இறங்குவேன் தறியில இருந்து, அதுவும் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியா, சரி, தினமும் காலையில எந்திரிச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அங்க ஏதாவது 2 கல்கண்டு திராட்சை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய வேலைகளை தொடங்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நான் காலம்பரை எந்திரிச்ச உடனே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தறியில உட்காந்துருவேன், நான் 7 மணிக்கு தான் குளிப்பேன், இரவு தான் நான் குளிக்க முடியும், அதனால அது முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு சாமியாருக்கு ஒரே வருத்தம், என்னடா அது, நாம இவ்வளவு தூரம் தெளிவாகவும் சொல்றோம், ஆனா அந்த மனிதர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி, தினமும் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், நெற்றியில் திருநீர் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை தரிசனம் செய்துவிட்டு நீ உணவு அருந்தலாம். அவரும் உடனே சரி, இது ஒரு சின்ன வேலை தானே, சரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலம்பரை எந்திரிச்சு எதிரில் ஒரு மண் குயவர், மண்பானை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு வீட்டில் இருக்காரு. அவர் தினமும் காலம்பரை எந்திரிச்சு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அந்த பானை சுத்துற அந்த சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு வேலையை தொடங்குவார். அவரை தொட்டு வணங்குற பொழுது அந்த வீபூதி பட்டை வச்சிருக்கிற அவரை தரிசனம் பண்ணிட்டு இவர் சாப்பிடுவாரு. இப்படியே போய்கிட்டே இருந்தது பல நாட்கள். ஒரு நாள் திடீர்னு இவர் எந்திரிச்சு பார்க்கிறாரு, அந்த பானை சட்டி செய்யக்கூடியவரை காணவில்லை. சரி, ஒரு 6 மணிங்கிறது 6:30 எந்திரிச்சு வருவார் போல இருக்கு, உடம்பு ரொம்ப என்னமோ முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. திரும்பவும் பார்த்தாக்கா 7 ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 11 மணி ஆகி போச்சு. அந்த மண்பானை செய்யக்கூடியவரை காணோம். என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரின்னு இவரை அந்த தறியிலேருந்து இறங்கி
எதுக்கு நம்ம தவறு செய்யணும்? ஏன்னா சாமியார் வேற சொல்லியிருக்கிறாரு, இந்த ஈபூதி பட்டை வைத்துக் கொண்டு சிவபூஜை செய்யக்கூடியவரை தரிசனம் செய்து விட்டு சாப்பிடுன்னு. இவ்வளவு நாள் செஞ்சிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் ஏன் அதை விடுவானே அப்படின்னு எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொய்யவருடைய மனைவி கிட்ட போய் கேட்கிறாரு. ஐயா, இப்பதான் எங்க வீட்டுக்காரரு மண் எடுக்கிறதுக்காக போனாரு, இன்னும் வரல, அதனால அவர் மண் எடுக்கிறதுக்கு வயலுக்கு போயிருக்கிறாரு, நீங்க வயல்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்ச தூரம் தானே நடந்து போகலான்னு சொல்லிட்டு இவரும் போனார். அவர் கீழே பள்ளத்துல எதையோ தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி எடுக்கிற பொழுது இவர் போய் அவரை என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. இவர் திரும்பி பார்த்தாரு. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இவர் சொன்னார். கைகோளர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே பதட்டம், என்னடா அது, நம்ம தோன்றின இடத்துல ஒரு புதையலை கிடைச்சது, அந்த புதையலை இவர் பார்த்துட்டாரு. சரி நான் வர்றேன்னாரு. இல்ல இல்ல நீ போகாதவா அப்படின்னு இவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எடுப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து மேலே கொண்டு வந்து வச்சாங்க. மேலே கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், வேற யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னாரு. உடனே ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்தாரு, மனைவி கிட்ட கொடுத்தாரு. மனைவி கிட்ட கொடுத்த மனைவி கேட்டா, இவ்வளவு நாள் இல்லாத இந்த இது எப்படி கிடைச்சது அப்படின்னு. சிவபெருமானை வணங்கக்கூடியவர்களை பார்த்ததினால் எனக்கு இந்த புதையல் கிடைத்தது. அப்ப சிவபெருமானுடைய நாமாவளியை சொன்னால் எவ்வளவு பலன் கிடைக்கும், சிவனை வழிபாடு செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், சிவனை பற்றி நினைத்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், சிந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நால்வருடைய படம் அப்படிங்கிறது யாருடைய வீட்லயும் இல்லை. 63 நாயன்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். 18 சித்தர்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். வெளியூர்ல இருந்து வந்த வெளிநாட்டில வந்த சித்தர் எல்லாமும் இங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வைக்கிறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்றீங்க. இவங்கெல்லாம் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவரா?